ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள். விஸ்வாவச வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்குது. இந்த தமிழ் புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்கள், அதாவது இந்த வருடம் ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா முக்கியமான 4 கிரகங்களின் பெயர்ச்சிகள் ஆரம்பிக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு சூரியனின் நகர்வை வைத்துதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது. இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு இந்த விஸ்வாவச வருடத்துல எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வளமான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான ஒரு இன்பமான தருணத்தையும் கொடுக்கறதுக்கு நாம் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அனைத்து ராசி என்பர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை மாற்றங்களை பற்றி பார்க்கலாம். மீன ராசி என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டாகப்பட்ட விஸ்வாச வருடம் நிறைய ஒரு சவால்களை சந்திக்கக்கூடிய வருடமாக இருக்கும். நிறைய சவால்கள், 1 2 இல்ல, நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய வருடமாக இருக்கும். இவங்களுக்கு 7.5 சனி எல்லாம் ஒரு பெரிய சனியே கிடையாது. ஏன்னா இவர்களுக்கு முன்னாடி அந்த சனி பகவானே தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு மிகவும் எளிமையானவர்கள், நேர்மையானவர்கள். நேர்மைக்கு இவர்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அந்த நேர்மை இருக்கிற இடத்துல சனி பகவானால ஒண்ணுமே செய்ய முடியாது. யாரெல்லாம் தவறு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஜென்ம சனி 7.5 சனி மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும். இந்த மீன ராசி என்பர்கள் இயற்கையிலேயே பாத்தீங்கன்னா நேர்மையானவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா பெரிதளவு ஆசையும் இருக்காது. இவர்கள் கூட பயணிக்கிறவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆசைகளை இவங்களே அழிச்சிடுவாங்க. நீ என்ன ஆசைப்பட்டாலும் உனக்கு நடக்காது, இருக்கிற வாழ்க்கையை அப்படியே நடத்திட்டு போ அப்படின்ற அளவு இருக்கு. அவர்களினுடைய ஆசையை கூட முழுமையாக அழிக்கும் திறமை உடையவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மீன ராசி என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்துல இருந்து அந்த கேது பகவான் 6ஆம் இடத்துல விலகிட்டார். அதனால வேலையில நிறைய வளர்ச்சிகள் இருக்கு. அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப டஃப்பான டாஸ்க் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த வருடம் முழுவதுமே இருக்கும். நீங்களும் ரொம்ப சுறுசுறுப்பா, நம்மளை யாருமே அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு நினைச்சு நீங்களும் அந்த ப்ராஜெக்டை எந்த அளவுக்கு டாஸ்க முடிக்க நினைக்கிறீங்களோ அடுத்தடுத்து உங்களுக்கு டாஸ்க் இருந்துகிட்டே இருக்கும். இதனால கவன சிதறல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா இது நம்மளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரியான உடல் பலவீனங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்திற்கு இந்த வருடத்தின் முதல்லயே செல்றதுனால சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். 7.5 சனியாவது ஏதாவது நான் இப்பதான் சொத்துக்கள் வாங்குவேன் அப்படின்னு அடம் பிடிச்சு வாங்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். ஏன்னா மீனராசி என்பர்கள் நிறைய பேர் 40 வயதை கடந்தவர்கள் இன்னமும் உங்களுக்குன்னு ஒரு சொத்து இல்லாம இருக்கிறீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல அருமையான வாய்ப்புகளை, இந்த ஒரு வருடத்துல நீங்க சேர்த்தாதான் சொத்துக்கள், இல்லாட்டி இன்னும் ஒரு 2 வருடத்திற்கு தள்ளி போவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இந்த வருடத்திலேயே சில முயற்சிகளை எடுத்து சேர்த்துட்டீங்கன்னா அதிகப்படியான தொந்தரவுகள் இருக்காது. அந்த கடன் வாங்கக்கூடிய அளவை மட்டும் கொஞ்சம் நிர்ணயம் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தா போறோம், நமக்கு இதுக்கு மேல மாறுச்சுன்னா நமக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வரும் அப்படின்னு நான் சொல்லி தெரியணும்ல. உங்களுக்கே தெரியும், மீனராசி அன்பர்களுக்கு ப்ரிடிக்ஷனே தேவையில்லை. அவர்களே ஒரு பெரிய ஜோதிடர்கள். எந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இருந்தால் இந்த அளவுக்கு அவர்கள் திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள்ன்றத நம்மளே பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு அவர்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. சில நேரத்துல ஏமாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கிறாரு. அடுத்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். உங்களுடைய ராசியில இருந்தே பார்க்கிறதுனால தொழில் சம்பந்தமான சில ஏமாற்றங்கள் இந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதுசா ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு முயற்சி எடுக்காதீங்க. இருக்கக்கூடிய தொழில அப்படியே மெதுவா நிதானமா, சனின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம். அதனால ஒரு குளிர்ச்சியான கிரகம். அதனால
அதனால தொழில்ல எப்போதுமே நிதானத்தை கடைபிடிங்க. இந்த வருஷத்துல இவ்வளவுதான் டார்கெட் அப்படின்னு வச்சுட்டு அந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்கு நிதானமான செயல்பாடுகளை வச்சுக்கொள்ளுங்க. விவேகமா இருங்க, வேகமா இருக்காதீங்க. இந்த மீனராசி என்பர்கள் இது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தமிழ் வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய பேர் வேலை செய்யறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுல எல்லாம் மீனராசி என்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு ஏமாற்றங்களை சந்தித்து அதுக்கப்புறம் அந்த வெளிநாட்டுக்கு போய் வருமானம் சம்பாதிக்கிறவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்க இருந்து கொண்டே நிறைய ஏமாற்றத்தை அனுபவித்து அந்த வெளியில காட்டாம சம்பாதிப்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க மீனராசி என்பர்கள். அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். உங்களுக்கு ஜென்மத்துல சனி வந்திருக்கு, ஏன்னா நீங்க பிறந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போயிட்டீங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க. அதனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை கொடுக்காது. ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து போயிட்டீங்கல்ல, எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஏன் அந்த சொந்த ஊர்ல இருந்து வெளியில போயிட்டா ஒரு மனதளவுல பாதிக்கப்பட்டுறாங்க அப்படின்னா பிறந்த இடமும் பிறந்த ஊரும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த 4ஆம் இடம், ஒரு ஜாதகத்துல 4ஆம் இடம் எப்படியோ அதே மாதிரிதான் அந்த பிறந்த ஊர் பிறந்த இடம்ன்றது ஒரு ஜாதகருக்கு அதிகப்படியான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. அந்த இடத்தை விட்டே அந்த மீனராசி என்பர்கள் போகும்போதே பாத்தீங்கன்னா எல்லா துக்கத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா துன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி கொள்பவர்கள். இப்படிப்பட்ட இந்த மீனராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில்ல நிறைய மேன்மைகள், வேலையில நிறைய பதவி உயர்வு, வருமான உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா இடம் மாற்றங்கள், நல்ல சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு, குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, திருமண தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது? வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு. அப்ப நம்ம எல்லாருமே மீனராசி அன்பர்கள் எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா முயற்சி எடுக்கலாம். அது உங்களுடைய தசாபுத்தி படி சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா கிடைக்கும், தசாபுத்தி மோசமா இருந்ததுன்னா கிடைக்காது. இதுல என்ன, இந்த மீனராசி என்பர்களுக்கு 6, 8, 12 உண்டான தசாபுத்திகள் நடந்தா கண்டிப்பா இந்த 7.5 சனியில வெளிநாட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் முழுமையாக நடக்கும். 4, 11, 2, 1ஆம் தசாபுத்தி நடக்கும் போது உங்களுக்கு அந்த வெளிநாட்டு முயற்சிகள்ல தோல்விகள் தான் நடக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு. இந்த மீனராசி என்பர்கள் வயதானவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் உடல் நலன்ல கேர் எடுத்துக்கோங்க. ரொம்ப எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே எவ்வளவுக்கு எவ்வளவு வாக்கிங், அடுத்து யோகா, இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், அந்த உடல் நலன்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப எப்போதுமே சிரிச்ச முகத்தோட இருங்க. வயதானவர்கள் பாத்தீங்கன்னா மீனராசி என்பவர்கள் இப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயம், எப்போதுமே ஒரு பகைமையை காட்டாமல் ரொம்ப சிரித்த முகத்தோடு எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்க பழகிக்கோங்க. அந்த மகிழ்ச்சி அந்த சனி பகவானின் பயிற்சி ஆகட்டும், அடுத்து ராகு கேது பயிற்சி ஆகட்டும், எந்த விதமான ஒரு துன்பத்தையும் உங்களுக்கு கொடுக்காது. ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தவங்க இப்ப பிரிந்து போறாங்க அப்படின்னா மகிழ்ச்சியா சந்தோஷமா எடுத்துக்கோங்க. அவங்களை தட்டி கொடுத்து நல்ல வாழ்க்கையை வாழு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசிர்வாதத்தை பண்ண பழகிக்கோங்க இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய வயதானவர்கள். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.